இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் வந்து தண்ணி டேங்க் அடியில் வந்து குட்டி போட்டுருந்துச்சுப்பா. இதோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்தது தான். நம்ம வளர்த்ததுன்னா நம்ம தூக்கிட்டு வந்து மெனக்கட்ட தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு அப்படிலாம் வளர்த்தது கிடையாது. வந்தப்போ வந்து அப்படியே சாப்பாடு வச்சது தான். அதே போல் வந்து நம்மக்கிட்ட ஒரு 4-5 நாய் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரெட்டு, சின்ன ரெட்டு, நடு ரெட்டு அப்படின்னு தான் வந்து பேர் வச்சுருப்போம். நம்ம எதுக்கும் தனியாக ஸ்பெஷலாக பேர் வச்சு அப்படிலாம் எதுவும் வளர்த்தது கிடையாது. வெளியில் தான் போவோங்க. போயிட்டு எப்போயாவது தான் வீட்டுக்கு வருங்க. வரப்போ சாப்பாடு இருந்தால் வைப்பேன். அப்படியே தான் போவோம். அதுபோல் இந்த நாய் தான் வந்து ஒரு நாய் வந்து குட்டி போட்டுருந்துச்சு மாடியில். இது வந்து பொட்டைக்குட்டி தான். ஒரு குட்டி தான் போட்டுருந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து அப்போ நிறையா ஆடு குட்டி போட்டுருந்துச்சு. அதாவது ஒரே டயத்தில் வந்து குட்டி போட்டுருந்ததுனால நம்ம வந்து மீறுற பாலெல்லாம் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் பால் மீறும் இல்லையா, அதை வந்து கறந்துட்டு வந்து இந்த குட்டிக்கு வந்து மீறத்தை வந்து ஊற்றி விட்டுட்டு போயிடுவேன். அப்படியே ஒரு 2.5 மாதம் வரைக்குமே மாடியிலே தான் இருந்துச்சு. அதுக்கு இறங்கிறதுக்கு தெரியல. அப்புறம் ஒரு நாள் நான் கீழே வந்து தூக்கிட்டு வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நம்மளே வந்து பழக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சேட்டையில் 1ஆம் நம்பர் சேட்டை. இதுக்கு பேரே வந்து நான் சேட்டை அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தேன். என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை கூட முழுசாக வைக்காது. ஏதாச்சும் கீழே கடந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சரி, பேப்பராக இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சுக்குநூறாக அதை உடச்சி போட்டால் தான், பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் உடச்சி போட்டால் தான் அதுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அது போல் துருனே இருந்துட்டு இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு கழட்டி போட்டுட்டு உள்ளார போயிட்டு வெளில வந்து பார்த்தோம்னா செருப்பு இருக்காது. உடனே தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கடிச்சு போட்டுரும். இல்லைனா ஒரு செருப்பு இங்கேயே கிடக்கும், இன்னொரு செருப்பை வந்து நம்ம தேடணும். அப்படி தான் வந்து சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. விருந்தாளிலாம் பத்திரிக்கை வைக்க வந்தால் கூட சரி, அவங்க பத்திரிக்கையை கொடுத்துட்டு திரும்பி போகிறதுக்காட்டி செருப்பு காணா போயிடும். நம்ம உடனே தேட ஆரம்பிச்சிட்டோம்னா செருப்பு வந்து முழுசாக கிடச்சிரும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அது 2ஆக போனது தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டை விட்டு எட்டக்க போக மாட்டார். நம்ம எங்கேயாச்சும் வயலுக்கு போனால் நம்ம கூட வந்தால் தான். அதனால் செருப்பு வந்து நம்ம வீட்டு கொல்லையிலையோ இங்கே தான் எங்கேயாச்சும் கிடக்கும். வெளில போகாது செருப்பு. அது முழுசாக இருந்து கிடைச்சா பெரிய விஷயம். அது போல் சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுப்பா. திடீர்னு ஏன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்குள்ளே இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இறந்து போயிட்டான். மீன்கார் போனாருன்னா மீன் போட்டுட்டு போலன்னு அழுகும். இட்லிலாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற இட்லியை கொண்டு போய் பதுங்க வச்சுட்டு வரும். இதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கோம். இது பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்கள். இதுக்கு வந்து எப்படி இது வந்து நடந்துச்சுங்கிறது எனக்கே அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. 1 மணி நேரம் கூட இருக்காது. மதியானம் சமைச்சி சாப்பாடு வச்சுட்டு ஆட்டெல்லாம் ஓட்டி கொண்டு விட்டுட்டு, ஒரு ஆட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு. அதுக்கு போய் மருந்து போடுமேன்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு போகிறேன், வழியிலே செத்து கிடக்கான். நான் தூங்குறான்னு நினச்சிட்டு சேட்டைன்னு சொல்லிக்கிட்டே போகிறேன், முழிக்கவே இல்லை. இது பண்ண சேட்டையெல்லாம் பாருங்கள். இதுக்கு ஏன்டா அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க நீங்களே. அவ்வளோது ஒரு குறும்பு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, வெயில்டா, ஓடுங்கடா சீக்கிரம். பா பா, நேற்று சேட்டை யாராச்சும் தூங்கிட்டாங்கடா. போடு போடு, முட்டு முட்டு போடு. வழியில தான் பண்ணிக்க வேண்டியது. போடி, கூப்பிட்டு போங்க ஆட்டை. பா பா பா, வழியில போய் நிற்க வேண்டியது எனக்கு என்னன்னு. முட்டிட்டான் அடி தாளாட்டு. ஐயோ ஐயோ, உன்னை யார் அங்கே போய் நிற்க சொன்னது? உள்ளார தானே போக சொன்னேன். தாளாட்டு வச்சு நச்சுன்னு முட்டிடுச்சு இந்த கம்பியில் வச்சு, இந்த வெளியில். அது அங்கமே சொல் பேச்சு கேட்டுட்டு பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கமாக இருந்தால் தானே. நடுக்க எடுத்துச்சு உடம்பு பயத்தில். சேட்டை அதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போடா. இங்கே போடுறா, அதெல்லாம் கொண்டு போய் வயலை விட்டு ஆடு மேய்ப்போ. என்ன ரகலை பண்ணுதோ தெரியுமா? ஊடாவாக இருக்குது, கண்ட மெனிக்கு கிடக்கு. தானாக கடிச்சிக்கிறாங்க கோவத்தில் அவங்க காலை அவங்களே. ஓய், மீதி பேர்லாம் எங்க? எல்லாம் இங்கே அசிங்கம் பண்ணியாது. பாத்ரூம் போயாவது. இப்போ பாத்ரூம் போகிறதுக்கு வேறு இடம் இல்லை, சுத்தமான இடம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, கார் கட்டில் 2 பேர். இது இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அம்மா ஊருக்கு போகிறேன், வரியா?
கடுத்தா கடிக்கிற அங்கே போடுற எப்படி சுட்டி கடிக்குது போறா இங்கே போடுறா உன்னை என்ன பண்ணுச்சு எதுக்கு இப்போ என்ன கடிக்கணும் சும்மா இருக்கிற என்ன அம்மா கடிக்கலாமா வலிக்குமா வலிக்காதா சொல்லு நீனே சொல்லு அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு சோத்தை போட்டு நீ எங்கே போனாலும் போடி அதானே உன் பார்வையிலே தெரியுதுடா எனக்கு தெரியுது என் குளுன்னு தண்ணி கேட்குதா வயலுக்கு போமா போய் கல்ல அளக்கணும் கூலி அளந்து போடணும் வந்து போமா கூலி அளக்க போகணும் போமா ஓவராக நடிக்காதடா உன்னை பற்றி எனக்கு தெரியும் கண்ணு மட்டும் பேசும் பார்வையை பாறான் அப்படியே குத்துனானா சோகமா இருந்துட்டு போ எனக்கு என்ன பார்வைகள் அங்கே வரக்கூடாது இந்த வெள்ளை முடியை வச்சுக்கிட்டு ஆமாம் பத்துக்கிறது வருங்க வெய்ய தாங்கலை இங்கே பாருடா இங்கே பாரு என்ன பாருண்ணா கண்டது திம்பியா இன்னும் வயிற்றுக்குள்ளே இருக்கா இருக்கட்டும் இன்னும் இருக்கு போல இருக்கு வயிற்றுல மாட்டுக்கு கட்டுற கயிறு போல இருக்கு அதை போட்டு மென்று முழுங்கி நீட்டாக குரங்கு வாழை மாரி தொங்குது இங்கே வந்து ஆட்டிக்கிட்டு கத்துதுங்க இன்னும் வயிற்றுல இருக்கு போல இருக்கு வர வேண்டியது எப்படி இறக்கிது பாருங்க மீன் கடை வர அழுவிடா இப்போதான் காது கொடுத்து கேட்குறாரு அது கட்டி வேற அரிக்குது ஐயோ என் பட்டு யாண்டி தங்கம் எப்படி காது கொடுத்து கேட்குது வருங்க வேணுமா கூப்பிடு சரி அழுவக்கூடாது உனக்கு என்ன புரியுது அதில் ஐயோ என் பட்டுவே எங்கே சோடி திட்டாதிரி பட்டோ போயிட்டார் ரெடி தாங்க போயிட்டார் டெய்லியும் உனக்கு இது ஒரு வேலை குட்டிக்கு கோவமா அம்மா மேலே கோவமா ரெண்டு பட்டும் கோமாடி கோவமா ஏன் ஆடுலாம் உள்ளார விட்டு மேய்ச்சிட்டானா ஆட்டை உள்ளார விட்டு மேய்ச்சிட்டேன்னு கோவமா அடிச்சிடுமா அம்மாவை சரி நான் போகிறேன் போ திரும்பி அப்புறம் என்ன முடிச்சு பார்க்குது இப்போ அப்புறம் என்னடா முடிச்சு பார்க்குது என்ன உடம்புல ஒரு தேஜஸ் தெரியுது ஒளி பிரகாசிக்குது நன்றி பட்டு ஆள் ரொம்ப டயர்டாகிட்டாரு ஏன்னு பார்க்குறீங்களா அந்தளவுக்கு வேட்டை பறிச்சேட்டா இங்கே பாரு என்ன பாரு அதை ஏதாச்சும் பண்ணுன்னு அடி பிச்சு எடுத்துட்டேன் அது உள்ளார விட்டா கம்மு நிற்க மாட்டேங்குது இல்லை அடிச்சிடும்டி உன்னை உள்ளார தானே விட்டேன் வாய் அண்டா பெருசு பழக்குது பாடாவா அவன் தயிர் சாதம் சாப்பிட்டானோ அது மூஞ்சி பார்த்து மோப்பம் பிடிச்சாகுது என்னடா நீங்களாம் சாப்பிட்டீங்களா நான் தான் சாப்பிட்லையே அப்படின்னு இன்னும் ரெண்டு எங்கே போயிருக்குன்னு தெரில இதில் படுத்துருக்கு அழுவா பாரு இங்கே வரி நீ போ கொட்டாய்க்கு போ அங்கே போன பிச்சு எடுத்துருவான்
அடுத்த இட்லி போகுது. இது எங்கே பங்கு வைக்க போகிறாருன்னு தெரில. போங்க. அதான் அங்கே பாருங்க. இன்னொரு இட்லி எங்கே போகுது பாருங்க. கள்ளக்கொடிக்கு அடியில் கொண்டு பங்கு வைக்குது. பங்கு வச்சாச்சு. மூணு பார்க்குறீங்களா? மூடணும் இல்லை, அது பத்திரமா தான் இருக்குது. மூடி தானே இருக்குது. அப்புறமா ஃபஸ்ட்டாக எடுத்து திங்கிறது இவ்வளோ இருக்குது. நான் வந்து உளுந்து கழுவிட்டு இருக்கேன். எல்லோரும் என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கானுங்க. என்னமோ கிண்ணத்தில் வச்சுருக்காளே, நமக்கு கொடுப்பாளா அப்படின்னு 5 பேரும் ரவுண்டு கட்டி பார்க்குறானுங்க. இதெல்லாம் படுத்துருக்க அழவா பாருங்கள். அதுக்கு ஒரு தசையில் படுத்துருக்காங்க மூளைக்கு மூளை. இதுவே கொஞ்சம் பொழுது போயிட்டோம், எல்லாம் ஒன்று மேலே ஒன்று இடிச்சுக்கிட்டு வாழை எங்கே இருக்குது தலை எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்படி ஒத்துமையாக படுத்துருப்பாங்க. இப்போ எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள். மழை வந்து சோன்னு ஊற்றுது. இதுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லையா. கொட்டாயில் போய் படுக்கலாம், இல்லை திருவாசப்பள்ளியில் போய் படுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு படியில் வந்து படுத்துருக்காரு. மேப்படியில் நான் உட்காந்தேன். மழை சாரல் வந்து படி வரைக்கும் வருது. யார் அப்படி நினைஞ்சிட்டு இங்கே படுத்துருக்க சொல்கிறது? அங்கே போய் படுக்கலாமா? அது 5யும் போய் நல்லா பத்திரமா சேஃப்டி ஆகிடுச்சு போல இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இறக்க போகிற அன்னைக்கு மொதல் நாள் வந்து எடுத்த வீடியோ இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. உடம்பு மட்டும் கொஞ்சம் நடுக்குச்சு. அந்த கால்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நடுக்கிறது. அன்றைக்கே மதியானம் வந்து நார்மலாகிடுச்சு. அதாவது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு, குட்டி கூட விளையாட ஆரம்பிச்சிச்சு, சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து படுக்காது. இது வந்து பக்கத்தில் மாமா வீடு இருக்குது. அங்கே போயிட்டு மாடியில் மொட்டை மாடியில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில் தான் வருவாங்க. அந்த வேகத்துக்கு ரொட்டி போடணும். ரொட்டியெல்லாம் அந்த குட்டிங்க கூட சேர்ந்து தின்னுட்டு அது பாட்டுக்கு அடுத்தது நார்மலாக எப்போதும் போல் துடு தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து அன்றைக்கி ஆசாரி வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்களுக்குலாம் சாப்பாடு சமைச்சு நம்ம வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது ஆசாரிக்கு பின்னாடி உட்காந்து குழச்சிட்டு இருந்துச்சு. அவர் சாப்பாடு வைக்காமல் சாப்பிட்றாரு அப்படின்னு அவரை பார்த்து குழச்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4-5 குட்டி இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கிட்டக்கு போய் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு குச்சி எடுத்து அந்த குட்டிங்கெல்லாம் அடிச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஆசாரிக்கு பின்னாடி இருந்து எண்ணெய் குலைக்குது. அந்த குட்டிங்களை வந்து அடிக்கக்கூடாதான், அதுக்குன்னு வந்து எண்ணெய் குலைச்சிது. இது இந்த ஆசாரி அண்ணனுக்குலாம் ஆச்சரியம். தன்னோட அம்மா இருந்தால் கூட அது வந்து அப்படி பார்த்துக்காத போல இருக்குங்க. இது வந்து அதை திட்டக்கூடாதுன்னு உங்களையே குலைக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்குலாம் சாப்பாடு வைக்கும்போது மணி 2:45. அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு இவனுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அந்த 4-5 குட்டிக்கும் சாப்பாடு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆடு ஓட்டி விடுறதுக்கு போனேன். அப்போல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆடெல்லாம் ஓட்டி விட்டுட்டு கொஞ்சம் வந்து இங்கே வேலை நடக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆணுச்சு. அப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நான் சிரஞ்சியில் வந்து மருந்து எடுத்துக்கிட்டு கொல்லை பக்கமாக தான் போகிறேன். அதாவது கொல்லை பக்கமாக போய் தெரு பக்கமாக போகலான்ட்டு போகிறேன். இது வந்து நம்ம திருவாசப்படி இருக்குது இல்லையா, கூரை வீட்டு திருவாசப்படிக்கு அந்த வளையிற இடத்துல வந்து அப்படியே படுத்து கிடக்கு. நான் இங்கேருந்து போகும்போதே சேட்டை சேட்டை சேட்டைங்கிறேன், ஒன்றும் செய்யலை. கிட்டக்கு போய் பார்த்தாக்கா இறந்து போய் கிடக்குறான். இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, எதனால நடந்துச்சுங்கிறதும் தெரியல. நான் சமைக்கும் போதெல்லாம் ஒரு நாளும் இல்லாமல் அன்றைக்கி தான் வந்து அருகாப்படியில் தலையை வச்சு அப்படியே படுத்துக்கிட்டே என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், ஏண்டி தங்கம் பசிக்குதா, மணி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பாடும் வைக்கிறேன். இது எப்படி நடந்துச்சுங்கிறது தெரியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சாகும்போது அதுங்களுக்கு வெட்டி இருக்கும் இல்லையா, அது கூட இதுக்கு செய்யலப்பா. படுத்த படுக்கையாக அப்படியே இறந்து போயிருக்குப்பா. அந்த மண்ணில் கூட ஒரு கால் ஆடுற தடம் கூட தெரியல பாருங்களா. நான் அதை தான் ஊற்று பார்த்துட்டு இருந்தேன். கை காலெலாம் போட்டு ஆட்டினா அந்த மண் வந்து அலைஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே வந்து படுத்து அப்படியே இருந்திருக்கான். ஏதாச்சும் பாம்பு கிம்பு கடிச்சுதா இல்லை வேறு என்ன பிரச்சனைங்கிறதே தெரியல. அப்படியே லவ கூட காலும் ஆடல, அந்த தலையும் ஆடலை. அப்படியே தூங்குற மாரியே இருக்குது அந்த நாய். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு நாய் வளர்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எதையும் கட்டி போட்டு வளர்த்தது இல்லையா. அதில் நிறைய நாய் வந்து எங்கே போகுனே தெரியாது. அதாவது இல்லை இறந்து போயிடுமா, இல்லை எங்கேயாச்சும் வேறு ஊருக்கு போயிடுமா, இல்லை காணாமல் போயிடுமா, என்ன ஏதுன்ட்டுலாம் தெரியாது. எதுவுமே இறந்ததாக வந்து நான் பார்த்ததே கிடையாது. இத்தனை நாயில் வந்து இவன் தான் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இறந்து போனதுன்னா இவன் தான்.
அதுக்கு முன்னாடி வந்து பன்னிக்குட்டின்னு ஒருத்தன் இருந்தான். அது எங்கே போணுச்சு என்ன ஆணுச்சுனே தெரியல. நல்ல பெரிய நாயாகி தான் இது வந்து காணா போச்சு. அடுத்தது தீரக்ஸ்னு ஒரு நாய்க்குட்டி. அது வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் வந்து இறக்கல, பக்கத்தில் மாமா வீட்டில் போய் இறந்துச்சு. அந்த மாமாவே வந்து புதைச்சிட்டேன் காமினி அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து அந்த 5 குட்டி போட்டுட்டு இறந்துச்சு பாருங்கள், அந்த நாய் எங்கே போய் இறந்துச்சு என்னாச்சுன்னே தெரியல. பால் கொடுக்கறதுக்கு வரவே இல்லை. இது போல் தான்ப்பா நாயெல்லாம் இறந்துருக்கு. இவன் ஒண்டி தான் நம்ம வீட்டுக்கிட்டே இறந்து போயிருக்கான். எப்படி இறந்துச்சுங்கிறதும் தெரியல. நானும் திருப்பி பார்த்தேன், ஏதாச்சும் பாம்பு கடிச்சிருக்கா, ஏதாச்சும் தடம் தெரியுதா அப்படின்னு திருப்பி பார்த்தேன். ஒன்றும் தெரியல. அப்புறம் நம்ம வீட்டு கொல்லையிலேயே வந்து நானே வந்து புதைச்சிட்டேன்ப்பா.